சொல்லுமா. சார், கஸ்டமர் பணம் கட்டுறதுக்காக வந்திருக்காங்க சார். அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். இங்க யாருமா பணம் கட்ட வந்திருக்கீங்க? நான் தான் சார். இந்த மாசத்துக்கு உண்டான பணத்தை அக்கவுண்ட்ல கட்டணும், கொஞ்சம் சீக்கிரமா கட்டி கொடுத்துருங்க சார். இப்ப கேஷா வாங்குறது இல்லம்மா, செக் லீஃப், டிடி, அதுவும் இல்லன்னா யூபிஐ பேமெண்டா கட்டிடுங்க. மீனாட்சி, இவர் என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம பேங்க்குக்கு போயிட்டு கியூல நின்னு சலான்லாம் ஃபில் பண்ணி கட்டுவோம்ல, அத சொல்றாரு. அப்படியும் இல்லனா இந்த போன்ல இருந்து அனுப்புவோம்ல, அந்த மாதிரி கட்ட சொல்றாரு. இது என்ன சார் புதுசா சொல்றீங்க? நான் எப்பவுமே பணமா தானே கொண்டு வந்து கட்டுவேன். அதோ அந்த சார் கிட்ட தான் போன மாசம் கூட பணம் கொடுத்து கட்டினேன். நீங்க என்ன இப்ப இப்படி சொல்றீங்க? இப்ப ப்ரொசீஜர் எல்லாம் மாறிடுச்சுமா, அதுக்கு காரணமே அந்த ஆள் தான். என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டினாரு. இந்த ஆளு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சூதாடி தோத்துட்டான். அப்புறம் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிடுச்சுமா. இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்கு. ஐயோ அடப்பாவி, இப்படிமா ஒரு ஆள் செய்வான்? இவன் செய்வாமா, சரியான ஃப்ராட் இவன். செய்யறதையும் செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ மீனாட்சி, இங்க பாத்தியா? நம்ம எம்பிட்டு நாள் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை இங்க வந்து கட்டுறோம், அத போய் இவன் திருடுவானா? நான் தான் சொன்னேன்லக்கா, யாரையும் நம்ப முடியாதுன்னு. இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கக்கா. நான் அப்புறமா உங்ககிட்ட இந்த யூபிஐ எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறேன். நீங்க அப்புறம் கட்டிக்கோங்க. அதுவும் சரிதான் தா. உழைச்ச காசு எவனோ பந்தயம் ஆடி தோக்குறதுக்கா? நான் அப்புறமா வந்து அந்த யூபிஐலயே கட்டிக்கிறேன். யூபிஐக்கா? ஏதோ ஒண்ணு. வா போலாம், வா. பணத்தை முதல்ல உள்ள வச்சு வைக்கிறேன் வா சுமதி.